ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட் ஆஃப் காட் நர்சரி, அதோட பார்ட் 2 வீடியோ தாங்க. இது பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை. இந்த திராட்சை வந்துட்டு காய்களோடையே இருக்குங்க. ஒரு அடிக்கு கம்மியாக தான் இருக்குது செடி. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் காய்களோடே வந்திருக்கு. காரணம் வந்து இது சீசனாங்க, ஜூனில் தான் இது காய்க்க ஆரம்பிக்குமா. அதனால் எல்லா செடிகளுமே காய்களோடு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாத்துலேயும் கொத்து கொத்தாக காய்களோடு இருக்குது திராட்சை. என்னென்னா இது கொஞ்சம் நிழல் கிடைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா ஈஸியாக க்ரோ ஆகும். வெயில் ரொம்ப இருந்துச்சுன்னா கருகிரும், இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும். அதனால் நிழல் கிடைக்கிற இடமா பார்த்து நட்டு வச்சிங்கன்னா கொடி வேகமாக ஓட ஆரம்பிச்சிரும். ஒரு நல்லா கொடி ஓடுற மாதிரி இடம் செட் பண்ணி நீங்கள் கயிறெல்லாம் கட்டி விட்டு வளர்த்திங்கன்னா ஈஸியாக காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்குமே இது நல்லா வருதுங்க. எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ரோட்டோரத்தில் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பந்தல் மாதிரி போட்டு சூப்பராக வீட்டுக்கு முன்னாடி திராட்சை கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குறத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நம்ம கிளைமேட்டுக்கும் வரும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி நட்டு வச்சு ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன். இப்போயும் ஒன்று நான் எடுத்து வச்சுட்டேன். சீக்கிரமாக உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து வாங்கிட்டு போங்க. இதுதான் இந்த சீசன் தான் காய்க்க ஆரம்பிக்கிற சீசனாக. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் ஃப்ளவர் சொல்லுவாங்க. இளவரசி மலர், பேருக்கு ஏற்றாப்புலேயே சூப்பராக இருக்குங்க. இது டார்க் கலர். 2 நாள் கழிச்சிச்சின்னா இந்த கலராக மாறிடும். ஃபஸ்ட்டு டார்க் வயலட் ஊதாவாக இருக்கும் ஒரு மாதிரி. இது ஜெர்பரா, மொட்டுகள் தான் இருக்குது, பூக்கள் இன்னும் வரலை. பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது ரப்பர் பிளான்ட்டு, இதெல்லாம் குரோட்டன்ஸு. இது என்ன அமேசான் காட்டியால மாதிரி இருக்குது, பில்லோடென்ட்ரான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இதோட லீஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் அழகாக இருக்குது. தேடுறவங்களுக்கு இங்கே இல்லைன்னு கிடையாது, எல்லாமே இருக்கும். வந்து என்ன வேணுமோ பேரை சொல்லி இல்லை பிக்சரை காமிச்சாவது நீங்கள் வாங்கிட்டு போங்க. எப்படியும் இதுக்குள்ளே தான் எங்கேயாவது ஒளிஞ்சு கிடக்கும் நீங்கள் தேடுற செடியெல்லாம். இப்போ தான் இறக்கிட்டுருக்காங்க, அதனால் எல்லாம் அசம்பல் பண்ணாமல் அப்படியே இறக்கி வச்சுருக்காங்க. நான் தான் தேடி தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்ச வரைக்கும் பேர் சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வீடியோ. ஆஹா, இது சூப்பராக இருக்குது. மார்னிங் க்ளோரி மாதிரியே இருக்குது, ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா ஒரு ப்ளூ கலரில் இருக்குது, அழகாக இருக்குது. நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. பூக்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது இங்கே இருக்க செடியில். இதெல்லாம் என்னன்னு தெரியலை பேர், எனக்கு டைம் இல்லை, மணி ஆயிடுச்சு வேறு. இது வந்துட்டு பாருங்களேன், கேக்டஸ்லாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. தனித்தனியாக ஒன்று வேணாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரில. இது வந்து ரங்கூன் மல்லி. ரங்கூன் மல்லிலாம் சின்ன சின்ன செடியாகவும் இருக்குது, கொஞ்சம் பெரிய செடியாகவும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ப்ரைஸுக்கு எப்படி காசுக்கு கொடுத்து வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல செடி சின்னது பெருசாக கிடைக்கும். அவங்களால முடிஞ்ச ரேட்டை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அரளி செடிங்க. இது பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி வச்சுருக்காங்க. இது இன்றைக்கி பூத்துருக்குது, இன்னும் மொட்டோடலாம் இருக்குது பக்கத்தில். அது வேறு வேறு கலருங்க, வயலட் கலரு, பிங்க் கலரு, ஒயிட்டு, இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷோடு இருக்குங்க. அப்படியே பாட்டோடு சேர்த்து 1000 rupees சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பாட்டுமே பார்த்திங்கன்னா ஸ்கொயரு, ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, எல்லா ஷேப்லேயுமே இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இது ரோஸுங்க. இங்கே பக்கத்தில் போகையிலே செம வாசமாக இருக்குது இந்த ரோஸ்லாம். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. பார்த்திங்கன்னா ரோஸ் நார்மலாக ப்ளைன் கலராக இல்லாமல் ஒரு டிசைன் வருது பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. கலர் 3 கலர் 4 கலர்லாம் இருக்குது. ஒரு ரோஸ்லேயே வந்துட்டு கலர் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், எல்லாம் வரி குதிரை மாதிரி இருக்குது பார்க்கலே. இது வந்துட்டு செண்பகம்ங்க, சின்ன செடி. பெரிய செடியும் உங்களுக்கு அங்கே மொட்டுகளோடு இருக்குது. நம்மளுக்கு ரேட் கம்ஃபர்டபுளாக கம்மி ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா இது மாதிரி சின்னது வாங்கிக்கலாம். இதெல்லாம் அரளிலே ஒயிட்டு, பிங்க்கு, டார்க் பிங்க்கு, நல்லா ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி அது ஒரு கலர், அடுக்கு, அப்புறம் சாண்டில் கலர்னு சொல்லிட்டு எல்லா கலருமே அரளி செடியில் இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நித்திய கல்யாணி தெரியுது பாருங்கள், நித்திய கல்யாணி. இதுலேயுமே கலர் வேரியேஷன் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒயிட் மந்தாரை. பூ பாதி பூச்சி தின்றுச்சு போல இருக்குது, வந்து இறக்கியிருக்காங்க இப்போ தான். சின்னதுலேயே பூக்குது பாருங்கள் மந்தாரை. எங்கள் வீட்டில் பெருசு இருக்குது, அதாவது மரமாக வந்து தான் பூக்கும் எங்களுது. இது சின்னதுலேயே பூக்கிறது. இது பாட்டில் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நுனியில் வந்து ஃபுல்லாக பிங்க், டார்க் பிங்க்காக வரும். இது இப்போ தான் குட்டி செடியாக இருக்குது, அதுதான் இது.
பாட்டில் ப்ரஷ் அந்த செடி பேர். இது பார்த்திங்கன்னா சொன்னேன்னா செண்பகம் பெரிய செடிங்க, நல்லா ஓவரால் உயரத்துக்கு மேலே இருக்குது பாருங்கள். இதில் மொட்டுக்கள் நிறைய மொட்டுகளோடு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மொட்டு, இந்த மாதிரி மொட்டுக்களோடு வச்சுருக்காங்க. இந்த செண்பகத்துலேயே பார்த்திங்கன்னா ஒயிட்டு இருக்குது, ஒரு ஆரஞ்சு கலர் அந்த செண்பகமும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்து, இது இலை வந்துட்டு பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது பாருங்கள். இது சௌந்தரிய செண்பகம்னு சொல்லுவாங்க. அந்த இலையிலேயே வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது போகன்வில்லா. இது போகன்வில்லாலே ஒரு பிங்க் இல்லை ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. இது பிங்க்கு, டார்க் பிங்க்கு, லைட் பிங்க்கு, அப்புறம் ஒயிட்டு, எல்லா கலர்லேயும் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இது எல்லா கலர்லேயும் போகன்வில்லா வச்சுருக்காங்க. சின்னதுலேயே பூக்குது. இது நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய், இதெல்லாம் முழு நெல்லிக்காய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கனகாம்பரம்ங்க, நல்லா ஆரஞ்சு கனகாம்பரம். இதில் எல்லோ கனகாம்பரம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இங்கே ஒன்று ஒயிட் கலரில் உயரத்தில் பூக்கும்ல, அது இலை கூட பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். இது பேர் தெரியலை. இதெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய இதாகவே இருக்குது உயரமாக. இது நந்தியாவட்டம். இதிலே அடுக்கு இல்லாதது எல்லாமே வச்சுருக்காங்க. இது கொய்யா பார்த்திங்கன்னா ஆல் டைம் கொய்யா, வருஷம் முழுக்க காய்கள் கொடுக்கும். இது பிஞ்சுகளோடையே இருக்குது, சீசன் கிடையாது, எல்லா நேரத்துலேயும் காய்க்கும். மொட்டுகள் பிஞ்சுகளோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட். இது பார்த்திங்கன்னா 2 அடிக்குள்ளே தான் இருக்குது, மொட்டு வச்சிருச்சு. அதுக்குள்ளாரையும் சின்னதுலேயே இருக்குது. இது நிறைய செடி வச்சுருக்காங்க பக்கத்தில். பின்னாடி பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி பாட் இருக்குது பாருங்கள். நிறைய சைஸ் வாரியாக இருக்குது, ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர், ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க பாட் கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு நிறையா வச்சுருக்காங்க, பூக்களோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு டைம் இல்லாததுனால வேகமாக நான் சொல்கிறேன். ஸ்டார் ஃப்ரூட்டு, வாட்டர் ஆப்பிள், ரெட்டு வாட்டர் ஆப்பிள், க்ரீனு, அடுத்தது மாதுளஞ்செடி நிறைய பூக்களோட இப்போயே வர மொட்டுக்கள் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் நார்மல் நம்ம ஊர் நாவல் பழமும் இருக்குது. இது ஸ்வீட் லெமனுங்க. ஸ்வீட் லெமன் பார்த்திங்கன்னா நல்லா பிரான்ச்சஸோட திக்காக இருக்குது பாருங்கள். இதோட ஸ்டெம் நல்லா திக்கான ஸ்டெம்மாக இருக்குது, நிறையா வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட போதும். டைம் இல்லை, என்கிட்ட நெட்டு ரொம்ப கிடையாது. இதை டவுன்லோட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.